இப்போ இந்த வீடியோவில் இருக்கிறவங்க வந்து ஒரு முஸ்லீமும், ஆனால் இவங்க இருக்கிற இடம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில். இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க எப்படி முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்தாங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால் வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இவங்க யார், எந்த ஊர் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. இந்த வீடியோவில் இருக்கிறவங்க திருமணமாகி குழந்தை இல்லை இவங்களுக்கு. இவங்க வந்து ரொம்ப நாளாக ரொம்ப பிரச்சனையில் இருந்திருக்கிறாங்க. எந்த மாதிரியான பிரச்சனைனா, மனசளவில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி இவங்க வந்து ரொம்ப பித்து பிடிச்ச நிலையில் இருந்திருக்கிறாங்க. அதுபோக தன்னைத்தானே ரொம்ப காயப்படுத்திகிட்டே இருந்திருக்கிறாங்க. வாயை வந்து அவங்க கடித்து வாயெல்லாம் புண்ணாக்குற அளவுக்கு அவங்களே காயப்படுத்திகிட்டே இருந்திருக்கிறாங்க. அதனால் ரொம்ப பயந்து போய் அவங்க வந்து முதல்ல இஸ்லாமிய மதத்தில் உள்ள வழிபாட்டு தலங்களான மசூதி, தர்கானுலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க மதத்தில் உள்ள பரிகாரங்கள்லாம் அங்கே வந்து இவங்களுக்கு எந்த மாற்றமே தெரியாததுனால, சரி வேறு வழியே இல்லை பிள்ளையோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு கடைசியாக மதம் பார்க்காம இந்து மதத்தில் உள்ள முத்தாரம்மன் கோயிலுக்கு வர்றாங்க. அதுவும் இவங்களாம் வரல, நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லி முத்தாரம்மன் கோயிலுக்கு இவங்க பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவங்க இவங்கள அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. இஸ்லாமிய மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தை வழிபாடு செய்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அவங்க பல தடைகளை தாண்டி முத்தாரம்மன் கோயிலுக்கு வர்றாங்க. அதுவும் 2, 3 டைம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கடைசியாக வரும்போது சாமியாடி ஒருத்தர் வந்து கொஞ்சம் பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமா அதை அவங்க வீட்டில் வச்சு செஞ்சதுக்கப்புறமா இப்போ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. அவங்க வீட்டில் வந்து கணவன் மனைவி சண்டையெல்லாம் இருந்திருக்குது, எல்லாமே சரியாகி இப்போ நல்லபடியாக இருக்கிறாங்க. மறுபடியும் இப்போ சரியானதுனால முத்தாரம்மனுக்கு அவங்க வீட்டில் வந்து புகைப்படமாக ஃபோட்டோவாக வைக்காமல் வெறும் விளக்கு மட்டும் போட்டு முத்தாரம்மனை வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்களும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்களும் சமீபமாக நம்ம முத்தாரம்மன் கோவிலை தேடி வர்றதை வந்து நிறைய பார்க்க முடியுது.